வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து 3 நாள் தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாக்கை எந்த கட்சி ஆள வேண்டும், யார் முதல்வராக வர வேண்டும், யார் உங்கள் சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ வர வேண்டும், நீங்கள் உங்கள் வாக்கை செலுத்துறதுக்கான அந்த நாள். ஸோ இன்னும் ஒரு 3 நாள் இருக்கும்போது எல்லா கட்சிகளும் அவங்களுடைய அதிகபட்சமாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 2 டேஸில் எப்படியாவது மக்கள் டைவர்ட் பண்ணி நம்ம பக்கம் திருப்பணும்னு சொல்லி எல்லா கட்சிகளும் அதற்கான வேலைகளை ரொம்ப மும்முரமாக ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம விஜயண்ணா பார்த்திங்கன்னா ஒருபடி மேலே போய் நேற்று திருச்சியில் சர்ச்சில் மண்டி போட்டு நடந்து போகிற வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ரசிகர்கள் பெரிய அளவில் பரப்புனாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு விஜயுடைய ரசிகர்கள்லாம் அந்த பெண்கள்லாம் அப்படியே அழுகுறதும் சோகமாக பிஜிஎம் வச்சு ரீல்ஸ் போடுறதும், அண்ணா நீங்கள் ஏன்னா இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோண்ணா, அவங்களுக்கு கண்டிப்பாக சிஎம் ஆக்குவோண்ணா, எங்கள் இவ்வளோ கோடி பணத்தையெல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி நீங்கள் சர்ச்சில் இப்படி மண்டி போட்டு நீங்கள் நடக்கணுமாண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் நிறைய போட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோம். ஸோ விஜயும் அந்த அவருடைய கடைசி ஆயுதமாக அவருடைய அந்த மத ஓட்டு, ஸோ அவருடைய பேரில் ஜோசப் விஜய்னு அதிகமாக எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 2 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே நிற்கிறாரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விஜய் எங்கே போகிறாரு வராருன்னு எந்த வீடியோக்களுமே நமக்கு வந்ததும் கிடையாது, தெரிஞ்சதும் கிடையாது. அவ்வளோ ஒரு ப்ரைவேசியான நபர் வந்து விஜய் அவர்கள். ஆனால் அவர் சர்ச்சுக்கு போயிட்டு நேற்று நடந்தது, அந்த மாதிரி நடந்தது வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கப்படுது. வைரல் ஆக்கப்படுது விஜய் ரசிகர்களால். ஏன்னா எப்படியாவது அவர் வந்து இப்போ அவர் சிஎம் ஆக போகிறதுலன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட் எப்படியாவது சட்டமன்றத்துக்காவது விஜய் வந்து எம்எல்ஏ ஆக்கி அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறது கட்சிக்காரங்களுடைய கடைசி ஆசையாக இருக்குது. ஸோ அதனால தான் விஜய் அவர்களும் இந்த மாதிரி வேலைகளில் இறங்கிட்டார். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க அவர் என்னங்க சர்ச்சுக்கு மட்டும் தான் போனாரா, பக்கத்துலேயே கோயிலுக்கு போனார், அங்கிட்டு ஒரு மசூதிக்கு போனார், ஸோ அவர் வந்து எல்லா மதத்துடைய நம்பிக்கை உள்ள இடங்களுக்கு தானே போயிருக்காரு, அது என்ன சர்ச்சுக்கு போனதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் சர்ச்சில் அந்த மண்டி போட்டு நடந்தார்ல அந்த வீடியோக்களை தான் பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு ஐடிவிங்களுடைய எல்லா ஒரு வீடியோவும் ஸ்ப்ரெட் பண்ணுறதை நீங்கள் எடுத்து போய் அவங்க ஐடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவர் கோயிலுக்கு போனதோ இல்லை இங்கிட்டு மசூதிக்கு போனதோ இந்த வீடியோக்கள் பெரிய லெவலில் இருக்காது. பெரிய லெவலில் அவங்க ரசிகர்களே விஜயோடைய டிவிக்கு ஐடிவிங் தொண்டர்களே எதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா அவர் இந்த சர்ச்சில் நடந்தது தான். ஏன்னா கிறிஸ்துவ ஓட்டுகளை அப்படியே திமுகவுக்கு அதிமுகவுக்கு யாருக்குமே பிரிஞ்சிடக்கூடாது, அப்படியே துட்டாக வந்து அந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து விஜய்க்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டு. ஸோ இப்போ சர்ச்சுக்கு மட்டும் போய் நடந்துட்டால் மற்ற மதத்துக்காரங்க கோச்சிக்குவாங்கல்ல, அதுக்கு போடப்பட்ட ட்ராமா தான் அந்த கோயிலுக்கு போனது, அந்த மசூதிக்கு போனதெல்லாம். இதெல்லாம் வெறும் ட்ராமா தான். சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரி நடந்து அதை வீடியோ எடுத்து வேகமாக பரப்பி அது மூலியமாக அந்த வாக்குகளை வாங்கணுங்கிறது மட்டும்தான் விஜய் டார்கெட்டு. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடந்தாங்க டிவிகே கட்சியினர் லாஸ்ட் இயரு. அங்கே உங்களுக்கே தெரியும், மதுரையோட மிகப்பெரிய அடையாளமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு கூட போகாமல் வந்தவர் தான் விஜய் அவர்கள். ஒரு 2 மந்த்து முன்னாடி கூட தஞ்சாவூர் போனார். ஸோ தஞ்சாவூர் போனவர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தஞ்சாவூர் பெரிய கோயில், அந்த தஞ்சாவூருடைய அடையாளம் இந்து மக்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, தமிழர்களின் பெருமை, இந்து மக்கள்னு கூட சொல்ல வேண்டாம்னு வச்சுங்க, தமிழர்களின் பெருமை அது. ஸோ அப்படிப்பட்ட பெரிய கோயிலுக்கு கூட போகாமல் வந்தவர் தான் விஜய் அவர்கள். ஆனால் இன்றைக்கி இன்னும் 2 நாள் தேர்தல் இருக்கும்போது சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரி வீடியோக்களை பெரிய லெவலில் ரசிகர்களை விட்டு சோஷியல் மீடியா முழுவதும் பரப்புகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு விஜயுடைய நோக்கம் என்னங்கிறது இதிலே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணி சிஎம் ஆகி இவர் என்னத்தை கிழிக்க போகிறான்னு நீங்கள் கேட்கலாம். இதில் நான் மாற்றம் கொடுக்க வர்றேன், அதிமுகவுக்கு மாற்று அரசியல் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு பக்கம் திமுக வந்து இந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வச்சு ஓட்டு வாங்கி அவங்க பெரிய லெவலில் அவங்க இது வரைக்கும் ஆண்டுட்டாங்க. இங்கிட்ட பக்கம் பிஜேபி கூட்டணியில் வச்சுருக்க அதிமுக, அவங்களுக்கே தெரியும் பிஜேபி என்ன மாதிரியான அரசியல் பண்ணுவாங்கன்னு. நாங்கள் இந்துக்களுக்கான ஒரு கட்சி, இந்துத்துவா தான் எங்களுடைய ஒரே கொள்கை அப்படிங்கிறது பிஜேபியோட கோட்பாடு. அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக அந்த லைன் எடுத்து போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வேண்டான்னு சொல்லிட்டு வர விஜய் அவர்களும் இதே மாதிரி போய் சர்ச்சில் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு அவர் வந்து நான் மாற்றி இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்கிறது சத்தியமாக நமக்கு புரியலை. ஸோ இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் இறங்கி போகிறதுக்கு காரணம் என்ன? விஜய் இப்படிலாம் பண்ண மாட்டார், ரொம்ப ப்ரைவேசியான ஆள், எங்கே போகிறாரு வரான்னு கூட நமக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடியே அவர் என்ன சாமியை கும்பிட்டாருன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு விஜய் அவர்கள், அந்தளவுக்கு ஒரு சீக்ரெட் லைஃப் வாழ்கிற ஒரு விஜய் அவர்கள். பட் இப்போ ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அவருடைய தோல்வி பயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தாங்க. நாம் தமிழ் எல்லாம் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாது, நம்ம எப்படியாவது வந்து 2nd பிளேஸ் அடிச்சிடும் அதிமுக காலி பண்ணி அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு 3வது
இடமே அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினரும் சீமானவர்களும். ஏன்னா கிரவுண்டில் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இப்போ கிடச்சிருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துறதுக்கு வந்திருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினோம், ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் வந்து விவசாயி சின்னத்துக்கு தான் போட போகிறோம், அதுக்கு ரீசன் என்னென்னா விஜய் தான் அப்படிங்கிறாங்க. இது விஜயை பார்த்துட்டு இவங்க வந்து விசிலுக்கு தானே போடணும், என்னங்க நீங்கள் விவசாயிக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்கு சொல்கிற பதில் என்னவாக இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் சீமானை பெரிய லெவலில் கவனிச்சது இல்லைங்க, திமுக அதிமுக ஓட்டு போடுவோம், மாற்றி மாற்றி இவங்க வேணான்னா அவங்களுக்கு போட்டோம், அவங்க வேணான்னா இவங்களுக்கு போட்டோம். ஸோ இவங்க 2 பேருமே வேணாங்கிறப்போ பட்சத்தில் நாங்கள் வந்து சீமானு இல்லை அப்போ கமல் வந்தார், விஜயகாந்தெல்லாம் போட்டோம். பட் இந்த தடவை விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் மாற்றம்னு சொல்லி விஜயும் பேசுகிறாரு, இங்கிட்ட நாம் தமிழர் பேசுது. இந்த 2 கம்பேரிசனையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது இவர் ஒரு 100% பெட்டராக இருக்காருங்க சீமான் அவர்கள். அப்புறம் எதுக்கு நாங்கள் மாற்றம்னு சொல்லி விஜய்க்கு போடணும், நீங்களே சொல்லுங்கள். எந்த விதத்தில் விஜய்க்கு நாங்கள் போட்டு விஜய் சிஎம்மாக்கினா இங்கே திமுக அதிமுகவுக்கு மாற்ற இவர் என்ன கொடுத்துட போகிறாரு? அவங்க சொல்கிற அதே இலவசங்களை இவரும் சொல்கிறாரு, அவங்க பண்ணுற அதே மத அரசியலை இவரும் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவங்க கட்சியில் இருந்த முன்னாள் நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்களை பூரா தான் இவர் கட்சியில் வச்சிருக்கிறாரு. அந்த கட்சியும் திராவிடம் பேசுது, இந்த கட்சியும் திராவிடம் பேசுது. அவங்களும் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க, இவங்களும் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க. அந்த 2 கட்சிகளும் பிஜேபி எதிர்த்து பேசுகிறதே கிடையாது, இவரும் பேசுகிறதே கிடையாது. இப்படி எதுவுமே பண்ணுறது கிடையாது. இவர் எப்படிங்க வந்து இவங்க 2 பேருக்கும் மாற்றா வருவாங்க? எங்களுக்கு சீமானு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி காமன் பீப்புள் மட்டும் இல்லாமல் இந்த யங்ஸ்டர் ஓட்டு நிறையா இருக்குல்ல, இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்களா, புது ஓட்டு போடுறவங்க அவங்களே நிறைய யோசித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு பெரிய லெவலில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழர் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. சீமான் கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகளை தாண்டி முடிச்சிட்டார் பிரச்சாரத்தை. 220 தாண்டிட்டார்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில அந்த டீட்டெயிலு. பட் ஆல்மோஸ்ட் 200 முடிச்சிட்டார். இன்னும் ஒரு 34 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது, அதையும் முடிச்சிடுவார் ரொம்ப ஈஸியாக. அவர் ஒரு நாளைக்கு 5-6 தொகுதின்னு அடித்து நிமித்திட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த 234 தொகுதியில் அவர் வாக்குகள் கேட்ட தொகுதிகள்னு பார்த்திங்கன்னா பேசுனது மைக் வச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 to 7 அதிகபட்சம் 10 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரம்பூரில் அவர் நிற்கிற தொகுதியில் வாக்கு கேட்டார், திருச்சியில் கேட்டார், காரைக்குடியில் போனார், பேசலை, சும்மா நெட்டு ஷோ பண்ணிட்டு வந்துட்டார். அப்புறம் தஞ்சாவூரில் பேசினார்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு 10 கீழே உள்ள தொகுதிகள் தான் அவர் பேசினது. அந்த பேசினதுலேயே அவர் என்ன பேசினார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திமுக vs டிவிக்கே அந்த நெரட்டிவை ட்ரை பண்ணிட்டு வந்துட்டார். பெருசாக ஒன்றும் உள்ளூர் அரசியல்லாம் பேசலை. பட் இங்கிட்டு நாம் சொன்ன மாதிரி 200 தொகுதியில் சீமான் கிராஸ் பண்ணி வந்து மூளை முடுக்குகள்லாம் அவங்க தம்பிகள் வீடு வீடாக போய் வாக்குகளை கேட்டு ஓரளவுக்கு பெரிய லெவலில் அவங்க அந்த தேர்டு பிளேஸை தக்க வைக்கிறதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்ததுனால அவருக்கு ரஜினி அஜித் ரசிகர்களுடைய ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த ஹார்ட்கோராக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா நெவர் எவர் சப்போர்ட் விஜய்ங்கிற மாதிரி அவங்க வந்து விஜய் ஆதரிக்க தயாராக இல்லை. அவங்க சினிமாலே ஆதரிக்கலை, பட் பொலிட்டிக்கல் வந்தால் கூட அவங்க பொலிட்டிக்கலில் ஏதோ நல்லா பண்ணியிருந்தால் கூட ஆதரிச்சிருப்பாங்க. பட் அவர் இங்கே திரும்பவும் இங்கேயும் அதே தப்புகள் நிறையா பண்ணுறதுனால நிறையா பேர் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸு, இவர் அஜித்தவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் என் நண்பர்கள்டையும் பேசிட்டேன், சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கவங்களாம் நிறையா பேரை பார்க்கும்போது அவங்களுமே 3ஆவதாக சீமானை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இது மற்றவங்களுக்கு இந்த தலைவலி இருக்கான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா ரஜினி அஜித் ரசிகர்கள் திமுகவுக்கு போடலாம், அதிமுகவுக்கு போடலாம், சீமானுக்கு போடலாம். பட் ஒரு 90% பேர் பார்த்திங்கன்னா விஜய்க்கு போட போகிறதில்ல அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ரஜினி சாருக்கும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் ஹார்ட் கோராக இருக்காங்க, அஜித் அவர்களுக்கும் இருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் கோரான குரூப்போடைய அந்த ஓட்டுகளும் ஸ்ப்ளிட் ஆகும்போது அது விஜய்க்கு மேலும் தலைவலியை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா நாம் தமிழில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவங்க இந்த எலெக்ஷனில் பெரிய லெவலில் செலவு பண்ணல. அவங்கள்ட்ட செலவு பண்ண காசு இல்லைங்கிறதா உண்மை. அவங்க பார்த்திங்கன்னா திரள் நிதி அப்படிங்கிற அந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலம் தான் கட்சியை பார்ட்டியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன அமௌண்ட் வருதோ அதுக்குள்ளே என்னென்ன செலவு பண்ண முடியுமோ பட்ஜெட் போட்டு அந்த நோட்டீஸ் கொடுக்குறது, சுவர் விளம்பரங்கள், இல்லை யூடியூப்பில் விளம்பரங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன சின்ன சேனலுக்கெலாம் பணம் கொடுத்து அதில் விளம்பரம், இந்த லெவலுக்குள்ளே தான் அவங்களுடைய ப்ரொமோஷனே இருக்குது. ஸோ கட்சி வேட்பாளர்களும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு 50 காரை பின்னாடி, முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு, ஒரு 20 பைக்கு இப்படிலாம் பண்ணி அவங்களும் பெருசாக வந்து செலவெல்லாம் பண்ணல. வேட்பாளர்கள் ஒரு 10 பேர் அழைச்சிட்டு போய் வீடு வீடாக ஓட்டு கேட்டு கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு மொத்த எலெக்ஷனுமே தமிழ்நாடு முழுவதும் கணக்கு பண்ணால் ஒரு 5 to 10 கோடி கூட வருமா எனக்கு அப்படின்னு தெரியல. நாம் தமிழரோட செலவு 5 கோடி ரூபா வந்தால் கூட பெரிய விஷயங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் டிவிக்கே கிட்டத்தட்ட ஒரு தொகுதி
அந்த எம்எல்ஏ வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட மினிமம் 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. மேக்ஸிமம் 5 கோடி செலவு பண்ணவங்களாம் இருக்காங்க. காரைக்குடி பிரபுலாம் 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் பேசுகிறாரு. விஜய் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு 250 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கலாம் இந்த எலெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. மாநாடு போட்டது, பிரச்சாரம், டிவி சேனலில் ப்ரொமோஷன் பண்ணது, சோஷியல் மீடியா ப்ரொமோஷன், ஐடிவிங் பெரிய பெரிய ஐடிகள் இன்ஸ்டாகிராமில் வாங்கி அதில் ப்ரொமோட் பண்ணதுன்னு சொல்லி அவங்களுக்கு இருக்க செலவுங்கிறது மிகப்பெரிய அளவு விஜய் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 250 to 350 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீமான் இங்கே பண்ணது 5 கோடி, இவங்க 500 to 600 கோடி. ஸோ இந்த 5 கோடியை வச்சுக்கிட்டு இந்த 500 to 600 கோடியை அவங்க பார்ட்டியை எதிர்த்து நிற்கிறாங்கல்ல. இப்போ இந்த எலெக்ஷனில் தோத்துட்டா அது டிவிக்கு செலவு பண்ணவங்க மைண்ட் செட்டை நினச்சி பாருங்கள். 1 கோடி 1.5 கோடி செலவு பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு நிற்பாங்க. ஆனால் இங்கிட்டு ஒரு 10,000, 20,000, 50,000, 1,00,000 செலவு பண்ண வேட்பாளர் ஈஸியாக ரெக்கவர் ஆகி வந்துடுவான். அதுலேருந்து மீண்டும் அவன் அடுத்த எலெக்ஷனுக்கு வேலை செய்ய தயாராகிடுவான். ஆனால் இவங்க அடுத்து தயாராவாங்களா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட உடஞ்சிருவாங்க. ஏன்னா டிவிகே கட்சினா ரொம்ப நம்புகிறாங்க, நம்ம எம்எல்ஏ ஆகிடுவோம்னு சொல்லி பெரிய லெவலில் நம்புகிறாங்க. ஸோ அதெல்லாம் மே 4 தான் நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். பட் அந்த கட்சி தோல்வியடையும் பட்சத்தில் தொண்டர்களும் வேட்பாளர்களும் பெரிய லெவலில் உடஞ்சிப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் திரும்பவும் அங்கேருந்து பவர்ஃபுல்லாக எழுந்திரிச்சு வந்து 2031 தேர்தலுக்கு அவங்க வேலை செய்வாங்க. ஸோ இதுதான் இங்கே நாம் தமிழர் இருக்கிற ப்ளஸ்ஸு, டிவிகேக்கு இருக்கிற மைனஸ்ஸு. ஸோ இது எல்லாமே நமக்கு மே 4 ஈவினிங் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் அது குறித்து நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.